Hello guys, welcome to 9 to 5 Mac Tamil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா M1 சிப் Macbook M1 சிப்பில் எப்படி JDK அதாவது ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஜாவா வந்துட்டு Macbookல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ முதலாவது வந்துக்கிட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு நம்ம ஜாவா விஷுவல் ஸ்டுடியோ கோட்லான் வந்துக்கிட்டு ரன் பண்ணுவோம் ஜாவாவை. ஸோ முதலாவது நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இது பெரிய வேலை இல்லை. உங்களோட ஃபேவரட் ப்ரௌசரோ க்ரோமோ வாட் எவர் நீங்கள் எதையாவது எடுத்துக்கொள்ளலாம். அந்த க்ரோமை ஏதாவது கொண்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுளில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அடித்தாலே வந்துட்டு முதலாவது உங்களுக்கு வர லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதில் அந்த ஃபஸ்ட் லிங்கில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் இதில் வந்துட்டு கீழுக்கு வந்தீங்கன்னா மெக்கன் இருக்கும். ஸோ மெக்குக்கு வந்துக்கிட்டு ஆப்பிள் சிலிக்கான் சிப்புக்கே வந்துக்கிட்டு நேட்டிவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது பெரிய வேலை இல்லை. அதை இன்ஸ்டால் பண்ணின பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணின பிறகு நீங்கள் எகெயின் வந்துக்கிட்டு உங்களோட ஃபேவரட் ப்ரௌசருக்கு போங்க. கூகுள் போயிட்டு Oracle JDK கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ ஜாவா டவுன்லோட் பண்ணியிருக்கும். அந்த ஃபஸ்ட் லிங்கை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு லினக்ஸ் macOS விண்டோஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம macOSல வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் macOS வந்துக்கிட்டு இன்டெல் ப்ராசஸர் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணினீங்கன்னா X64 DMG இன்ஸ்டாலர் இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் வந்துட்டு நீங்கள் M1 ப்ராசஸர் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ARM64 DMG இந்த இன்ஸ்டாலரில் வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பிறகு வந்துக்கிட்டு அடுத்தது முக்கியமான செட்டப் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல் வந்துக்கிட்டு இது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மேக் பற்றி ஐஃபோன் பற்றி நிறைய ட்ரிக்ஸுகள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்டையில் லைட் ரூம் இருக்குது, இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாம் வந்துக்கிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். எல்லாம் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணும். ஸோ இது நான் வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து என் வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோஸ் வேணுமெண்டா என் ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் வந்துக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாளையால் வந்துக்கிட்டு யூடியூப்பில் அகெயின் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துக்கிட்டு நம்மளோட JDK டவுன்லோட் வந்துக்கிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு JDK வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸுக்கு போங்க. JDK வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அன்றைக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ இன்ஸ்டால். இதில் உங்களோட பாஸ்வேர்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட இப்போ ஜாவா வந்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இனி நம்ம வந்துக்கிட்டு இந்த DMG ஃபைல் தேவையில்லை நம்மளோட. ஸோ மூட்டு பின்னுக்கு கொடுத்துடுங்க. ஓகே, இப்போ உங்களோட மேக்புக்கில் ஜாவா எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொமாண்டோட ஸ்பேஸை அடித்து டெர்மினலுக்கு போய்க்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதில் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் ஸோ ரிட்டர்ன் பண்ணுங்கள். ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களோட இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஜாவா 18. ஸோ இந்த ஜாவா SC ரன் டைம் என்வாயன்மெண்ட் இப்படி வந்துச்சுன்னா ஓகே, உங்களோட ஜாவா வந்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துக்கிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஐக்கன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி இதில் வந்துக்கிட்டு எக்ஸ்டென்ஷன்
பெக் ஃபார் ஜாவா. ஸோ எக்ஸ்டென்ஷன் பெக் ஃபார் ஜாவான்னு சர்ச் பண்ணாலும் மைக்ரோசாஃப்டால் வந்துக்கிட்டு டெவலப் பண்ணப்பட்ட இந்த எக்ஸ்டென்ஷன் பெக் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பெக் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்ததால் எனக்கு வந்து அன்இன்ஸ்டால் காட்டுது. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு இன்ஸ்டால் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணின பிறகு வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ஜாவா வந்துக்கிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் கோட் ஒன்று ரன் பண்ணி பார்ப்போம் ஜாவா ஒர்க் பண்ணுதா இல்லையாண்டு. ஸோ முதலாவது இந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நியூ ஃபைல், இந்த நியூ ஃபைலில் நான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் subscribe.java. ஸோ சாரி subscribe.java. ஸோ subscribe.javaன்னு க்ரியேட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாவான்னு கொடுத்தோன்னே வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணினதால் வந்துக்கிட்டு அது ஒட்டோவா ஜாவா சின்டெக்ஸ் எல்லாம் வந்துட்டு தருது. ஸோ நீங்கள் பப்ளிக் கிளாஸ் சப்ஸ்கிரைப், ஸோ பப்ளிக் தேவையில்ல, கிளாஸ் சப்ஸ்கிரைப். ஸோ கிளாஸ் சப்ஸ்கிரைபில் உள்ளுக்கு வந்தோம்னா இப்போ வந்துக்கிட்டு நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்துக்கிட்டு பப்ளிக் static void main. ஸோ இதில் வந்துக்கிட்டு ஸ்ட்ரிங் args ஆர்கியூமெண்ட்ஸுக்கு args. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துக்கிட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு சிம்பிள் அவுட்புட் ஒன்று வர மாதிரி நம்ம கோட் ஒன்று ரைட் பண்ண போகிறோம். ஸோ system.out.println. ஸோ இதில் வந்துட்டு கோட் ரன் பண்ணிப்போம். subscribe now. ஸோ இந்த கோடை வந்துக்கிட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. எரரெண்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு ரெட் கலராக வந்துருக்கும். ஸோ எந்த எரரும் இல்லாதால் வந்துட்டு இந்த கோடை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் நவ் ஒன்று வந்துட்டு ஸோ நம்மளோட ஜாவா வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மெக்கில் M1 சிப்பில் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ்.